ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருட்பெரும் ஜோதி. இந்த கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த ராஜநிலை ஜோதிட நிறுவனர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளினி இதுல அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் காலர் வந்திருக்காங்க. சரிங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். கிருஷ்ணன் சார். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார்? ஓகேங்க சார். உங்களோட கேள்வி? ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா. சரவணன், தெய்வாக்கு சரவணன் பேசுறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். சொல்லுங்கய்யா. 12/2/1983. சரிங்க. எத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க? உடங்குடி. உடங்குடி கருப்பட்டிக்கு ஃபேமஸான உடங்குடி அப்படி சொல்றீங்க? இல்ல, இப்பதான் ஆன்லைன்ல எல்லாமே வந்துருச்சுங்கய்யா. உங்களுக்கு மண்ணையும் பொண்ணாக்குற சாமர்த்தியம் இருக்குது. மண்ணை கொடுத்தா கூட அதை வித்துருவீங்க. சரிங்கய்யா. ஓகே. ஐயா உங்களுக்கு இடம் வந்து கொஞ்சம் வில்லங்க இருக்கு. ஆமா ஆமா, அது கொஞ்சம் வில்லங்க இருக்கு. ஆகஸ்ட் மாசம் நீங்க விற்க முடியுமான்னு கேக்குறீங்க. ஐயா ஆகஸ்ட்ல விற்க முடியாது. செப்டம்பர்ல வித்தரலாம். செப்டம்பர் அக்டோபர் ஆயிரும். ஒரு வாத்தியார் வந்து வாங்குவாரு. ஒரு வாத்தியார்னு சொல்லுவாங்கல்ல, டீச்சர், ஸ்கூல் கல்வி நிறுவனம் இல்லைன்னா வாத்தியார் வந்து வாங்குவாங்க. ஆனா வித்துரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆகஸ்ட்ல வாய்ப்புகள் கம்மி தான். நீங்க கடன் இருந்தா எக்ஸ்டன் போடுங்க. அக்டோபர் வரைக்கும் போடுங்க டியூ. ஆமா ஆமா, ஆனா இடம் வித்துரும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல இடத்துல. இல்ல வரமாட்டாங்க. அம்மா வரமாட்டாங்க. வந்தாலும் உடனே போயிருவாங்க, ஊருக்கே போயிருவாங்க. அதான் வந்தாலும் அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. ஆமா, வந்தா ஒரு மாசத்துக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நீங்க பாத்துங்க, அமைப்பு அப்படி இருக்குது. சரி, ஓகே. ஓகேங்க, நன்றிங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். சார் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேங்க சார். உங்களோட கேள்வி? ஜோதி. பாலாஜி. வணக்கம் பாலாஜி. நான் தெய்வாக்கு ஜோதிடர் சரவணன் பேசுறேன். எந்த விருதுநகர். பாலாஜி, என்ன பிறந்த நாள், பிறந்த தேதி சொல்லுங்க. 15/6/2002. 18. ஜோதிடம் படிக்கலாமா? அருமையான ஒரு கொஸ்டின். ஜோதிடம் நீங்க படிக்கலாங்க ஐயா. எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம். ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பழைய காலத்துல ஜோதிடத்துல இருந்திருப்பாங்க. அதை படிக்கலாம்னு நினைச்சிருக்கவங்க, நிறைவேறாத ஆசையோட இருக்கவங்க. உங்களுக்கு நட்சத்திரம் வந்து அஸ்த 1 வருதா, உத்தர வருதா? நீங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் தான். நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட். ஜோதிடம் படிக்கலாம். பார்க்கலாமாங்கிறது விதிதான் முடிவு பண்ணும். நீங்க ஆனா 27 வயசுல இருந்தா உங்க வாழ்க்கையில யோகம் இல்லையா? 27 வயசுக்கு முன்னால பெரிய யோகம்லாம் கிடையாது. ஜோதிடம் வந்து எல்லா மாதிரி அது ஒரு கலை தான். கத்து வச்சுக்கலாம், ஒரு தப்பும் இல்ல. கத்து வச்சுக்கலாம், நீங்க பத்துக்குங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் ஒழுக்க நெறிமுறைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது பார்க்கணும் விதி இருந்தா நம்ம பார்க்கலாம். நீங்க தாராளம் படிச்சுக்கலாம். ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார்?
சொல்லுங்க சீனிவாசன் ஐயா, நான் தெய்வவாக்கு ஜோதிடர் பேசுறேன். சேலத்துல இருந்து பேசுறீங்க. என்ன பிறந்த தேதி சொல்லுங்கய்யா? 24/4/1968. உங்க கேள்வி பிறந்த டைம்ங்கய்யா? இரவு 2 மணி. உங்க கேள்வி என்னங்கய்யா? என்ன கடன் 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 பிரச்சனை வச்சிருக்கீங்க? அது நம்ம நாட்டுல கடன் இல்லாத ஆளே கிடையாது, அது தெரியுங்களா இல்லையா? நானு 25 24 சனிக்கிழமை பிறந்திருக்கீங்க, அப்படித்தானே? திருவோண நட்சத்திரமா ஐயா? சனி திசையில கடல்ல இருந்தீங்க. அதாவது நீங்க வந்து காமெடி, வில்லன், ஹீரோ எல்லா அவதாரமும் எடுக்கக்கூடிய ஆளுதான் உங்களுக்கு. புரியுதா இல்லைங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான ஆளுதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 32 இருந்து 51 வயசு வரைக்கும் சனி திசையில தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. 51 வயசுல இருந்து கடல்ல மாட்டிக்கிட்டீங்க. இந்த புதன் நீசமாயிட்டு, இந்த புதன் நீசமானதுனால லாக் ஆயிட்டீங்க. ஊரை விட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்ட சூழ்நிலையில் இருக்கீங்க. அது நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களை எங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. நீங்க வெளியூரோ வெளிநாடோ போய் பணம் சம்பாதிச்சுதான் கொண்டு வர முடியும். 68 வயசுலதான் உங்களுக்கு இந்த கடனே முடியும். இன்னொரு 8 வருஷம் ராமன் மாதிரி வனவாசம் தான் போகணும் நீங்க. நாங்க என்னதான் பண்ணாலும் திரும்பி பிரச்சனை வந்துடும். நீங்க நேர்மையா தான் இருந்தீங்க, உங்க மனசாட்சி கரெக்டா தான் இருந்தீங்க. ஆனா விதி கிரகம் தன் கடமையை செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில புதன் வந்து நீசமா இருந்தனால நீங்க மாட்டிட்டீங்க. அதனால நீங்க குற்ற உணர்வோட எல்லாம் இருக்க தேவையில்லை, சந்தோஷமா இருங்க. இன்னொரு 8 வருஷத்துல கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க. ஆனா இப்ப இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை, என்ன பூஜை பண்ணாலும் நடக்காது. ஆமா, ஏன்னா கொஞ்சம் கடனை குறைக்கலாம், தவிர கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. கடனை குறைக்க நம்ம வந்து பிரித்தியங்கரா தேவியை கும்பிடுறது, கடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிகை நேரத்துல கடன் அடைக்கலாம். ஆனா உங்களுக்கு புதன் திசையே அவுட் ஆயிட்டல, பேசிக்கே அவுட்டு, பேஸ்மெண்டே அவுட்டு. புரியுதா இல்லைங்களா? பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. கடன் வந்து உங்களுக்கு தொகைங்கிறது கோடியில போய் நிக்குது, புரியலையா? அதாவது 34 லட்சம், 68 லட்சம், 1 கோடியே 2 லட்சம் இப்படி நிக்குது. ஏதோ 5 லட்சம் 10 லட்சம்னா அடைக்கிறதுக்கு வழி இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம கைமீறி போய் நிக்குதுன்னு சொல்றேன். அதனால நம்ம அதை அப்படியே திட்டு வாங்கி அப்படியே ஓட்டுவோம், கர்மாவை கழிப்போம் அப்படிங்கிற. ஓகேங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சாமு. பேசுறேன். எங்க பொண்ணுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. பொண்ணு பேர் சொல்லுங்க. பொண்ணு பேரு பிரியா. 29/6/1987 ஐயா. 29/6/87. சரிங்க ஐயா. 87 பகல் 12:30. பகல் 12:30 வேலூர்ல பிறந்தாங்க ஐயா. அதான் புரியுது. திங்கக்கிழமை மகாலட்சுமி மாதிரி பிறந்திருக்காங்க. சரி. இது வந்து சிம்ம லக்கணம். உங்களுக்கு நட்சத்திரம் வந்து ஆயிலி நட்சத்திரம் வருது, அப்படித்தானே? உங்களுக்கு ஆயில நட்சத்திரம், கடக ராசி, கன்னி லக்னம். கன்னி இருக்கலாம். இவங்களுக்கு வந்து நீங்க என்ன கேக்குறீங்க? குழந்தைக்கா இது வீட்டுக்கா? 3 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா. பாக்கியத்துக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். குழந்தை பாக்கியம்லாம் உண்டுங்க ஐயா, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து அடுத்த வருஷம் இருக்கும். இந்த வருஷம் ப்ராபபிலிட்டி, ஏன்னா இங்க புதன் வந்து வக்கரமா இருக்கு. புதன் வந்து ஆட்சி ஆனாலும் வக்கரமா இருக்கு. அப்போ மருத்துவ சிகிச்சையை நீங்க நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, எடுத்துட்டு இருக்கீங்க. 2026 4வது மாசம் ரெட்ட பிள்ளை கிடைக்கும் இவளுக்கு. அது ஆணு பெண்ணுமா, 2 ஆனா 2 பெண்ணாங்கிறது தெரியல. ஆனா ரெட்ட பிள்ளைங்க உங்க மகளுக்கு கிடைக்கும்.
2026 4வது மாசம் குழந்தை உண்டாயிருப்பா. சரி. 2026 4வது மாசம் குழந்தை வயிற்றுல குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது விதி. நீங்க எந்த கவலையும் படாதீங்க, ஜமல்ல சாப்பிட்டுட்டு தூங்குங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு எந்த கோயிலும் கும்பிட தேவையில்லை. ஒரு வருத்தம் படாண்டா, உங்க வருத்தத்தை விலக்கிட்டோம். அது அந்த அவங்க இருக்கிற வீடு தென்மேற்குல சூரிய வெளிச்சம் உள்ள வருது. தென்மேற்கு திசை இருக்குல்ல, தென்மேற்குல ஏன் சூரிய வெளிச்சம் உள்ள வருது அந்த வீட்டுல? குபேர மூலையில. சரி, அது என்ன வாசல் அந்த வீடு? அதான் பொண்ணு நல்லா சூப்பரா சமையல் பண்ணுவா. அவன் நல்ல மனசுக்கு அவளுக்கு எல்லாமே நல்லதாவே கிடைக்கும். எதிர்காலம்லாம் அருமையா இருக்கும். அவன் கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். புருஷனை விட்டு பிரியவே மாட்டான். ஒன்னா அவன் ஹஸ்பண்ட் நல்ல தங்கமான ஆளு. அது மாமியார் அவங்க வேலையை செய்யறாங்க, நம்ம அதை கண்டுக்காம போய்கிட்டோம். மாமியார போய் நம்ம அட்வைஸ் பண்ண அவங்க மறுமூளை பத்தி ஒரு குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் அவங்க சமாளிச்சுக்குவாங்க. உங்க மகா அதெல்லாம் ஜெகஜால கில்லாடி. அடுத்த வருஷம் குழந்தை உண்டு. 4வது மாசம் குழந்தை உண்டாயிருக்கா, ரெட்டை பிள்ளைங்க. நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்க, நாங்க அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஓகேங்க, ஓகேங்க. நன்றிங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். ஐயப்பன் சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேங்க சார். வணக்கம் ஐயப்பன், நான் தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன். உங்க பிறந்த தேதி சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. 22 சார், உங்க போன் ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு காதுல வச்சு பேசுங்க. எக்கோ அடிக்குது நீங்க பேசுறது. மலைப்பாம்பு மாதிரி பெரிய விஷயமா ஆசைப்படுவீங்களே. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 20 PM 8, 10, 12. நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதமா? அதாவது என்ன நட்சத்திரம் வருது உங்களுக்கு? அஸ்தம் 1ஆம் பாதம் வருதா? 22/9/94. கரெக்டா தான் போட்டிருக்கேன். அஸ்த நட்சத்திரம். ரைட். உங்களுக்கு ஐயா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் தான் பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. புரியுதா இல்லைங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஐயா, கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு வாழ்க்கையே டெவலப் ஆகும். கல்யாணம் மாமியார் வீட்டுல சொத்துக்கெல்லாம் பட்டைய கொடுத்துருவாங்க பாருங்க. உங்களுக்கு வேலை பார்க்கற பொண்ணு கிடைக்கும். வாழ்க்கையில 23 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் மானம் கெட்டு, மரியாதை கெட்டு, கேவலப்பட்டு, துக்கப்பட்டு இருக்கீங்க. புரியுதா? அதெல்லாம் சரியாகும். கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வந்தாலே உங்களுக்கு டெவலப் தான். செவ்வாய் தோசை இருக்கு. மனைவி வழியில பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு யோகம். உங்களுக்கு தனியா யோகம் இல்ல. அதனால கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடுங்க, பொண்ணு கிடைச்சிரும். உங்களுக்கு சந்திர தசை ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு இந்த வருஷமே இப்போ நாளைக்கே கூட பொண்ணு கிடைக்கலாம். உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிற யோகத்துல தான் இருக்கிறீங்க. நீங்க சாமர்த்தியம் இல்ல, ஓடிட்டே கிடக்குறீங்க மாடு மாதிரி. ஓடுறது பிரச்சனை இல்ல, சாமர்த்தியமா இருக்கணும். கோபத்தை குறைக்கணும், சாமர்த்தியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு செய்வினை வச்சதான் நினைக்கிறீங்க. இப்படி கண்டதையும் நினைச்சு உழப்பி இப்படி வீணா போறீங்க. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்தா தான் உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்றோம். ஒரு டீச்சர் பொண்ணு கிடைக்கும். உங்க வீட்டுல இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல வடமேற்கு திசையில 17 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு 4 ரோடு வருது. 4 ரோடு வருது. அந்த 4 ரோட்ல இருந்து பொண்ணு வருது. ஓகேவா? அதனால மேரேஜ் முடிச்ச உடனேதான் உங்களுக்கு 32 வயசுல வீடு கட்டுவீங்க. 32 வயசுல கல்யாணம். மாமியார் வீட்டுல வீடு கட்டி தந்துருவா. அதனால நீங்க கல்யாணம் இப்ப 32 வயசுல உங்களுக்கு கல்யாணம், 32 வயசுல வீடு செட்டில்டு. இன்னும் ஒரு 6 மாசம் அப்படியே உழப்புங்க பைத்தியக்காரனாட்டம்.
ரெடி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களை நாங்க பென்ஸ் கார்ல வந்து இறங்குவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பலிதமாகும். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா. சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்களா மஞ்சள் சட்டை போட்டிருக்கீங்களா? இப்போ அதான் கல்யாணத்துக்கு தான் கேட்டிருக்கீங்க, குங்குமம் வைக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்க. வழிபாடு உங்களுக்கு முருகன் தான் வழிபடணும், இல்லைன்னா சித்தர் ஜீவ சமாதி இப்படிதான் கும்பிடணும். சித்தரை கும்பிடுறீங்க, போகரா அந்த திருச்செந்தூர் சித்தரா? அதே அந்த சாமியை கும்பிட்டுருங்க. 32 வயசுல இருந்து நீங்க சித்தரை கும்பிட கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஓகே ஓகேங்க ஓகேங்க. நன்றிங்க. நன்றி, மிக்க நன்றிங்க. நன்றிங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். மணிகண்டன். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார்? சென்னை. ஓகேங்க சார். சொல்லுங்க மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். சார் மணிகண்டனுக்கு தான் பொண்ணு பாக்குறோம். சரிங்கய்யா, பிறந்த தேதி சொல்லுங்க அவருக்கு. 23/12/94 சார். டைம் வந்து 7:23 PM. இவருக்கு வந்து கடக லக்கணம் வருது, அப்படித்தானே? இல்ல சார், மிதுன லக்கணம். நட்சத்திரம் வந்து பூரம் 1ஆம் பாதமா மகம் 4ஆ? மகம் 4. இவருக்கு சூரியன் வந்து 7ல இருக்குங்கய்யா. சூரியன் 7ல இருக்கனால உங்களுக்கு வந்து அப்பா போய் பொண்ணு பார்த்தா நடக்காது. அப்பா தான் கல்யாணத்துக்கு தடையாகிறீங்க. அப்பா பேசாம இருக்காரு பொண்ணு வீட்டுல வந்து அப்படின்னு ஒரு பிரச்சனையாகும். இல்லன்னா அப்பா ஓவரா பேசுறாருன்னு வரும். கல்யாணத்துல நீங்க போகாதீங்க, முன்ன போகாதீங்க, மாமன் அனுப்புங்க. கருப்பான பொண்ணு தான் கிடைக்கும். நீங்க ஜெயலலிதா கலரு எனக்கு தமிழா மாதிரி வேணும்ல நடக்காது. 2 பொண்ணுல 2வது பொண்ணு கிடைக்கும். ஆமா ஆமா, 2 பொண்ணு இருக்கிற வீட்டுல 2வது பொண்ணு கிடைக்கும். கொஞ்சம் கருப்பா தான் இருக்கும் பொண்ணு. நீங்க முன்னால போகாதீங்க, மாமனை அனுப்புங்க, இல்ல உங்க அண்ணன் அனுப்புங்க. ஒய்ஃப் மட்டும் எப்படி அனுப்புறது உங்களுக்கு? அனுப்பலாம் அனுப்பலாம். நீங்க மேக்சிமம் நீங்க போய் உங்களாலதான் தடையாயிருக்கு. 2 தடவை தடையாயிட்டு. 27 வயசுல ஒரு தடவை, 29 ஒரு தடவை. அது எல்லாம் உங்களாலதான் ஆயிருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணும் பண்ணாததான் அங்க பிரச்சனை. ஆமா, நீங்க எதுவுமே பண்ணல, எதுவும் பண்ணாதும் ஒரு பிரச்சனை, பண்ணினாலும் பிரச்சனை. அப்பாவாலதான் பையனுக்கு கல்யாணம் நிக்குது. ஆமா, அதுக்காக நீங்க வருத்தப்பட வேணாம். அதுதான் உண்மை. சூரியன் 7ல இருந்தா அதான் நிலைமை. ஆமா, இல்லாட்டா சகோதரி இருக்காளா? சகோதரி தங்கச்சி உங்களுக்கு இல்லைங்க, பையனுக்கு. 2 பையன். அதாவது உங்க சகோதரி அனுப்புங்க, முன்னால அனுப்ப முடிஞ்சா அனுப்புங்க. கல்யாணம் ஆயிரும். நீங்க முன்னால போவேன்னா கல்யாணம் ஆயிரும். அவரு வரமாட்டாரு. நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, பொண்ணு வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா, ஒரு 32 ரொம்ப தூரத்துல இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தூரத்துல இருக்குன்னு சொல்றாங்களா, வடகிழக்கு திசையில தூரமா இருக்குது. ஒரு 180 கிலோமீட்டர் போட்டி இருக்கு. ஆமா, உங்களுக்கு பூர்வீக ஊரு தெற்கையா? பூர்வீகம் வந்து தெற்கா இருக்கு பொண்ணு. சரி சரி, ஒரு 160-200 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்கு பொண்ணு. ஆமா ஆமா, வடகிழக்குல பொண்ணு கிடைக்கும். பொண்ணு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஆவணி மாசம் இதான், ஆவணி மாசம் அடுத்த மாசம், ஆவணி மாசம் 2 பொண்ணு வரும். அதுல ஒரு பொண்ணு அமைக்கலாம். நீங்க ஜாதகம் வந்தா எனக்கு அனுப்புங்க, இல்ல ஜோசியர்கிட்ட காமிங்க. எனக்கு அனுப்புனா இந்த பொண்ணா கார்த்திகா கிருத்திகாங்கிற பேர்ல வரும். கார்த்திகா கிருத்திகா சூர்யா அந்த பேர்ல வரும். ஆமா ஆமாங்கய்யா. சரிங்கய்யா, வந்தா கூப்பிடுங்க, நான் அடுத்த கால் அட்டெண்ட் பண்றேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. நன்றிங்கய்யா நன்றிங்க. சரி, ஓகேங்கய்யா ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
என்ன பேருங்க சார்? சைலேந்திர பாபுவா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார்? ஓகேங்க சார். சொல்லுங்க சார். 94 இன்னும் ரஜினி பிறந்த நாளாட்டு இருக்குதே இது. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் வருதா? விருச்சிக லக்னம். என்ன கேள்வி உங்களுக்கு? சுக்கிரதசை 12ல இருக்கு உங்களுக்கு திசை. 12ல இருந்தாலும் அது ராகுசாரம் பெறுது, ஆட்சி பெறுது. ராகு வந்து உங்களுக்கு சுயசாரம் பெறுது. கொஞ்சம் ஃப்ராடு பிசினஸ்ல போய் சிக்கிற மாதிரி வரும். ஃப்ராடு பிசினஸ்ல சிக்கிறீங்க. கொஞ்சம் ரொம்ப அதுல சிக்காம எஸ்கேப் ஆக பாருங்க. கொஞ்சம் நேர்மையா இருக்க பார்க்கணும். இல்லாட்டா இந்த பிஸ்கட் கடத்துறது, கள்ள கடத்துறது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதுல போய் ஜெயிலுக்கு போற மாதிரி நிலைமையை கொண்டு வந்து விட்டுரும். நீங்க கொஞ்சம் நேர்மையா இருக்க பழகுங்க. ஏதோ லாக் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷமே லாக் ஆயிட்டீங்க. நடந்துருச்சு. நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அது லாக் ஆயிருந்தா நீங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும். வெளியில வந்துருவீங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சிறையில போயிட்டு வந்துட்டீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் லாக் ஆயிட்டீங்க, மணி லாக் ஆயிட்டீங்க. எல்லாம் எப்படியோ வெளியில வருவீங்க. கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2-3 வருஷம் ஆகும். 2 வருஷத்துல வெளியில வந்துடலாம். சூரிய தசை நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க மண்ணையும் பொண்ணாக்கு வைக்கீங்க. நீங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார்ல, உங்களுக்கு கரூர்ல இருந்து திருச்செங்கோடு கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணி வெளியில வந்துருவீங்க. ஓகே ஓகேங்க. ஓகேங்க. ஓகே ஓகே. ஹலோ, வணக்கங்க. டேட் ஆஃப் பர்த் 4. மேம் உங்க பேர் சொல்லுங்க மேம். பேர் கோமதிங்க. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க மேம்? சேலம். ஓகேங்க. வணக்கம் கோமதி. சொல்லுங்க கோமதி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்காக கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. 4 9 1990. அவிட்ட நட்சத்திரமா நீங்க? இல்ல சார், கும்பராசி சதய நட்சத்திரம். சரி, என்ன கேள்வி உங்களுக்கு? 4/9/1990. 90 எத்தனை மணி டைம்? மதியானம் 12:01 சார். சரி, என்ன கொஸ்டின் உங்களுக்கு? சார், திருமண வாழ்க்கை எப்படி கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கு, எப்ப சரியாகும்? திருமண வாழ்க்கை ப்ராப்ளமா தான் இருக்குமா? கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் அலையிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. சரிங்க சார். உங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போட்டு சுத்துற மாதிரி தான் இருக்கு. சரிங்க சார். இன்னும் 2.5 வருஷம் இப்படித்தான் இருக்கும். நரக வேதனையில தான் ஓடிட்டு இருக்குது. சரிங்க சார். கணவர் மேல உங்களுக்கு சந்தேகம், அவருக்கு உங்க மேல சந்தேகம். நீங்க வந்து எப்படின்னா வட துருவம் தென் துருவம் மாதிரி சுத்திட்டு கிடக்குறீங்க. வீட்டுல வந்தா சோறை போட்டு வைப்பீங்க, ஆனா பேச மாட்டீங்க. அவர் வர்றாரா, வீட்டுக்கு வர்றாரா, போயிட்டாரா, எஸ்கேப் ஆயிட்டாரா? நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது. சோறை போட்டு வைக்கிறீங்க, அவரு போட்டுட்டு நீங்க போய் அந்த பக்கம் போய் நின்று என்ன பண்றாருன்னு பாப்பீங்க. அவரு அப்படியே பாப்பாரு, நீங்க பார்த்தா சாப்பிட மாட்டாரு. நீங்க அந்த பக்கம் போனா நல்லா திப்பாரு. அதாவது பைத்தியங்களுக்கு இப்ப அட்வைஸ் பண்ண முடியாது. பைத்தியத்துக்கு அட்வைஸ் பண்ணலாம். பைத்தியம் மாதிரி நடிக்கவங்க 2 பேருக்கும் இந்த சொல்வதெல்லாம் உண்மைக்கு போக வேண்டிய ஆளு நீங்க 2 பேரும். புரியுதா இல்லையா? கல்யாணமே ஆகலங்கிறான். கல்யாணம்னா ஹஸ்பண்ட கையில பிடிக்கணும், இல்லாட்டா ஹஸ்பண்ட் லைன்ல போகணும். 2க்கும் இல்லாம இடையிலே நிக்க கூடாது அப்படிங்கிற. ஒண்ணு நல்லவளா இருக்கணும், இல்ல கெட்டவளா இருக்கணும். இடையிலே நிக்காதீங்கிற. நீங்க ஹஸ்பண்ட் மேல ஒண்ணு அவரு மேல மூஞ்சிய தூக்கி வச்சோம்னா உங்க லைஃப் தான் கெடும். புரியுதா இல்லையா? கொஞ்சம் நடிச்சு பழகுங்க 2 பேரும். ஆமா. இப்ப 2 பேரும் மேலயுமே தப்பு இல்ல. 2 பேரும் இப்படி ஈகோயிஸ்டா இருக்கீங்க. அப்படி இருக்கணுங்கிறது விதி. புரியுதா இல்லையா?
விதி அப்படி இருக்கு. குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் போய் 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு துலாபாரம் கொடுத்துட்டு வாங்க. தாலியை வந்து கலட்டி வேற மஞ்சக்கயிறு போட்டுட்டு இருங்க. தாலியை கழட்டிட்டு மஞ்சக்கயிறு போடுறது உங்க ஊர்ல இருக்குதா இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாதா சேலத்துல? தாலிய போட்டீங்கன்னா பிரச்சனை தான் வரும். இல்ல மறுதாலி கட்டணும், இல்ல மஞ்சக்கயிறோட வாழணும். இதே உங்களுக்கு 2 வருஷம் இந்த நரக வேதனையில தான் போகும். அது நீங்க தான் சரி பண்ணு. நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும். இல்ல உங்களுடைய ஈகோ பிரச்சனைக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஜோதகத்துல இப்படி இருக்குது, நீங்க அதை சரி பண்ணுங்க 2 பேரும். உங்களுக்கு சனி திசை நடக்குது. அதெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் தான் சரியாகும். அடுத்த வருஷம் இல்லாட்டா அதுக்கு அடுத்த வருஷம் தான் சரியாகும். நீங்க கொஞ்சம் 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இது கண்டுக்காம இருக்கனால பெரிய வாய்ப்பு இல்ல 2 பேரும். இது நீங்க தனியா தான் வரணும். நிறைய பேர் லைன்ல இருக்காங்க. ஆமாமா, பிரச்சனை இருக்குமா? அது பரிகாரம்லாம் இருக்குமா? நாங்க தனியா நீங்க கூப்பிடுங்க, நாங்க சொல்றோம். ஓகே, நாங்க அடுத்த क्वेश्चन போறோம். ஓகே. ஹலோ, என்ன பேருங்க சார்? சக்திவேல் சார். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? முசிறி. சக்திவேல் ஐயா, வணக்கம். சொல்லுங்கய்யா. 3498. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ரொம்ப நேர்மையான ஆடு, புரியுதா இல்லையா? நீங்க வந்து கூட்டெல்லாம் சேராதீங்க, தனியாவே பண்ணுங்க. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து இப்போ இந்த வருஷம் விட்டுருங்க, ஒரு 1.5 வருஷம் விட்டுருங்க. 2028ல இருந்து நீங்க தனியா பண்ணுங்க. ஏன்னா இப்ப சனி மேல சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ணோம்னா லாஸ் ஆயிரும். டைரக்டா லாஸ் தான். பணம் போட்டீங்கன்னா வராது. நீங்க 2028ல இருந்து பண்ணுங்க. சனி புத்தி, இந்த சனி வந்து மாறும்ல. சனி வந்து மேசத்துக்கு போனோம்னா பண்ணுங்க. மேசத்துக்கு சனி போகும்ல, அப்ப பண்ணுங்க. நீங்க தொழிலாம் நல்லா பண்ணலாம். நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. அதுல எல்லாம் எனக்கே நம்பிக்கை இருக்கு. நீங்க அபிமன்யு மாதிரி உள்ள போயிட்டு திரும்பி வந்துடக்கூடாது, புரியுதா இல்லையா? இது அபிமன்யு மாதிரி உள்ளது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம்னு லைசன்ஸ் எடுத்து கையெழுத்து போடுற நேரம் பேக் அடிச்சு ஓடிடக்கூடாது. நீங்க தாராளம் பண்ணலாம், உங்களுக்கு லாஸ் எல்லாம் வராது. ஆனா இந்த சனி பெயர்ச்சி மேசத்துக்கு போகும் 2027-28ல. அப்ப நீங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிற. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். உங்களோட டிவி சவுண்ட கம்மி பண்ணிக்கோங்க சார். நாச்சியார் உங்க பொண்ணா ஐயா? எந்த ஊர் நீங்க? திருநெல்வேலி. பொண்ணுக்கு பிறந்த தேதி சொல்லுங்க. 29/11/2007. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க நாச்சியார்? என்ன நாச்சியார் உங்க மக பேரு? ஓ, பேரே நாச்சியார் தானா? வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க. பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம், முதல் பாதம். என்ன கேக்குறீங்க கேள்வி? மருத்துவ படிப்பே படிக்கலாம். என்ன நீட் படிக்கிறாங்களா, வேற ஏதாவது படிக்கிறாங்களா?
படிக்கிறாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போயிருவாங்க. 8ஆம் கிளாஸ்ல சுமாரா தான் படிச்சிருக்கா. 8ஆம் கிளாஸுக்கு மேலதான் படிக்கிறா இவ. 8ஆம் கிளாஸ்ல இருந்து மேலதான் படிச்சிட்டு இருக்கா. இப்ப IAS ஆகணுங்கிற ஐடியால இருக்காங்க மேடம். ஆயிருவாங்க. படிப்பெல்லாம் தடைப்படாது. கொஞ்சம் மேக்கப் பண்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுமே இந்த பொண்ணுக்கு. கொஞ்சம் நல்ல மேக்கப் பண்ற சென்ஸ் எல்லாம் உண்டு. ஃபுல் மேக்கப் 1 இன்ச் 2 இன்ச் போட்டு அடிப்பாங்க. நடிகை மாதிரி தான் போவாங்க வருவாங்க, பொம்மை மாதிரி. அதெல்லாம் நல்லா வந்துருவா. அவளை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை. வெளிநாடு வேலைக்கு தான் போக முடியும். கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடையாது இவனுக்கு. வெளிநாடு வெளியூர் தான் போவா. கண்ணாடி போட்டிருக்காளா? போடல. உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் தான் போவா. நல்லா படிச்சு மேல வந்துருவா. நீங்க அவளை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க கவலையே படாதீங்க. உங்க ரொம்ப கோவக்காரரா இருக்கீங்களே, சைக்கோ மெண்டலா இருக்கீங்க நீங்க. ஆமா அதெல்லாம் எல்லாம் குறைச்சிக்கீங்க. பிள்ளைங்க அம்மாவும் கோவக்காரியா இருக்கா, நீங்க சைக்கோ மாதிரி இருக்கீங்க. வீட்டுல சண்டைகளை போட்டுட்டே இருக்காதீங்க எப்பவும். புரியுதா இல்லையா? எந்த ஊரு? திருநெல்வேலியில? ஓ சரி. அதெல்லாம் சரியாயிரும். பொண்ணு நல்ல டெவலப் ஆகி வந்துருவாங்கய்யா. எத்தனை அடிச்சாலும் தாங்குவா. ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் கன்ஃபியூஸ் ஆயிட்டே கிடப்பா. நம்மளையும் குழப்பி பைத்தியம் பண்ணிட்டு அவ நல்லா தெளிவா இருப்பா. அதெல்லாம் பெரிய லெவல்ல வந்துருவாங்க. நீங்க கவலையப்படாதீங்க. நாங்குநேரி பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. நம்மாழ்வார் என்ன பிரசாதம் கொடுக்கறாங்கல்ல, தோத்தாத்திரி பெருமாள், வானமாமலை பெருமாள், அதே போயிட்டு வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. நல்லது. ஹலோ வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க மேம். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என்ன பேருமா? எரிக்சனா? ஜெகதீஷ். ஜெகதீஷனா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க.